இமயமலையின் உறைபனியில் உதித்து இந்தியாவின் வரலாற்றோடு பின்னி பொழைந்த ஒரு நதிதான் யமுனை. உத்தரகாண்ட் மாநிலத்தின் யமுனோத்ரியில் தொடங்கும் இந்த பயணம் சுமார் 1036 கிலோமீட்டர் தூரம் நீள்கிறது. யமுனை என்றாலே நம் நினைவுக்கு வருவது கிருஷ்ண பரமாத்மா. புராணங்களின்படி இது சூரிய பகவானின் மகளாகவும் யமதர்மனின் சகோதரியாகவும் கருதப்படுகிறது. மதுரா மற்றும் பிருந்தவனத்தின் ஒவ்வொரு மணல் துகளிலும் யமுனையின் ஆன்மீக மனம் வீசுகிறது. காதலின் சின்னமான தாஜ்மஹால் இதன் கரையில்தான் கம்பீரமாக நிற்கிறது. டெல்லி, ஆக்ரா போன்ற முக்கிய நகரங்களின் தாகத்தை தீர்க்கும் இந்த நதி இந்தியாவின் பொருளாதாரத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் இன்று யமுனை ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறது. தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் நகரத்தின் அசுத்தங்களால் இந்த புனித நதி சில இடங்களில் கருமையாகவும் நுரை பொங்கியும் காணப்படுகிறது. இதை மீட்டெடுப்பது நமது கடமை. இறுதியாக அலகாபாத் எனப்படும் பிரயாக்ராஜில் கங்கையுடன் கலந்து புனித சங்கமாகுகிறது யமுனை. இந்தியாவின் ஆன்மாவாக திகழும் இந்த நதியை பாதுகாப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள்.